Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகள் என குற்றம் சாட்டியிருந்த முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகிய மூவர் வருகிற 11ஆம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. மூவரும் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தினரும் சம்மனை சிபிசிஐடி போலீசார் வழங்கியுள்ளனர். இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கு தற்போது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. வரும் 11ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அந்த மூவரும் ஆஜராக வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.